ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். லூனா சிட்டி மனுஷன் பூமியில நிலத்தை வாங்கி வீடு கட்டினதெல்லாம் போய் இப்போ என்ன பண்றான் அப்படின்னா வேற ஒரு கிரகத்துக்கு போய், அதாவது பூமியிலிருந்து வேற ஒரு கிரகத்துக்கு போய் அங்க வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அங்க போய் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இதுக்காக ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுல சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா 2035க்குள்ள நாங்க நிலவுல ஒரு வீட்டை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சைனா இதுக்காக எந்த மாதிரி பிளான்ஸை பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ 2026க்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அங்க போய் வீடு கட்டுறதுக்காக எந்த மாதிரி விஷயங்களை இப்போ வரைக்கும் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பூமியை விட்டுட்டு வேற ஒரு கிரகத்தில் போய் அங்கே நிலத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வம் காட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வகையில் அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதாவது செவ்வாய் கிரகத்தில் போய் அங்கே எப்படி மனுஷனை குடியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சிகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் நம்ம இந்தியா கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மங்கள்யான் அப்படிங்கிற திட்டமெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலவுல அடுத்த கட்டமாக நிலவுல பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நிலவுல கால் வச்சது அமெரிக்கா தான் அப்படிங்கிற ஒரு வரலாறு நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோ அமெரிக்காவோ இல்லாமல் சைனா நாங்கள் 2035க்குள்ள நிலவுல தென்துருவத்தில் போய் வீட்டை கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா சாங்கே லூனார் மிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது கிட்டத்தட்ட 2007 இருந்து சேட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஏவிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிலவுக்கு போய் ஆராய்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இதில் சைனா மட்டும்தான் நிலவை ஆராய்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக தென்துருவத்தில் போய் லேண்ட் ஆனது எல்லாமே நமக்கு தெரியும். அங்கே ரோவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் ஏதோ அங்கே ஆராய்ச்சி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுச்சு. அங்கே தண்ணியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு அனுப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. இதெல்லாம் தாண்டி கரெக்டாக நம்ம அந்த ரோவர் அனுப்பின அதே டைமில் பார்த்தீங்கன்னா சைனாவும் அங்கிருந்து என்ன பண்ணாங்கன்னா மண்ணே அதாவது நிலவில் இருக்கிற ஒரு மண்ணே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கீழே பூமிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எந்த மிஷன் மூலியமான இந்த சாங்கே மிஷன் அப்படிங்கிற மூலியமாக தான். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா அதாவது ஃபர்ஸ்ட் 2007 இருந்தே இந்த மிஷனுக்காக பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அங்கே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2007 இதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்காக தான் அவங்க பார்த்தீங்கன்னா சாங்கே லூனார் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. சாங்கே அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காட் ஆஃப் மூன், அதாவது நிலவின் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்காக தான் அந்த பேரை அவங்க வச்சிருக்காங்க. இதுக்காக 2007 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டை ஏவறாங்க. அந்த சேட்டலைட் அதாவது சாங்கே 1 and 2 என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே போய் தென்துருவத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதாவது அங்கே நிலப்பரப்பு எந்த மாதிரி இருக்குது, தண்ணி இருக்குதா, இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய கிரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கும். அதாவது பெரிய பெரிய குழிகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய குழிகள் அப்படிங்கிறது அதாவது சூரிய ஒளியை படாத அளவுக்கு தென்துருவத்தில் அந்த மாதிரியான குழிகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடம் தான் நமக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு சிறந்த இடமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ரேடியேஷன்ஸ், அதாவது வளிமண்டலம் இல்லாத காரணத்தினால சூரியனோட ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது நிலவில் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பமும் இரவு நேரத்தில் அதிகமான குளிரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அதுலேயும் சொல்ல போனால் ஒரு நாள் இங்கே பூமி மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் இல்லை, 14 நாள் பார்த்தீங்கன்னா பகலாக இருக்கும். அதுக்கப்புறம் 14 நாள் முழுக்க முழுக்க இரவாகவே இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால அங்கே ரேடியேஷன்ஸ் மிகப்பெரிய அளவில் தாக்கிடும். நம்ம அங்கே போய் வீடு கட்டினாலும் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் சரி. இதுக்காக அவங்க ஒரு சிறந்த இடத்த தேர்வு பண்ணாங்க. இதுக்காக தான் அந்த குழிகள் அப்படிங்கிறது, அதாவது சூரிய ஒளியே படாத ஒரு இடத்த தேர்வு பண்ணி அங்கே இந்த லூனா சிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்காக ஒரு இடத்த தேர்வு பண்ணுறதுக்காக இந்த சாங்கே 1 and 2 அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏவப்பட்ட சாங்கே 3 and 4 என்ன பண்ணுது அப்படின்னா, இதில் அவங்க இதுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாங்கே 3 and 4 இங்கிருந்து பூமியிலிருந்து நிலவில் போய் அதாவது செடியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்காக காட்டன் சீட்ஸ், அதாவது பஞ்சு விதை, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சீட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளைபீஸோட முட்டை, ஈஸ்ட், இது எல்லாமே வச்சு அங்கே அனுப்புகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா அங்கே போய் ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அதே மாதிரி இங்கிருந்து ராக்கெட் போகுது. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலவில் இந்த விதைகள் முளைக்குமா அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரியே அங்கே போய் நிலவில் பார்த்தீங்கன்னா அந்த விதை முளைச்சி வருது. அதாவது அந்த காட்டன் சீட்ஸ் அப்படிங்கிறது
துளிர் வந்து விட்டு வெளியே வருது. ஆனால் விட்டு வெளியே வந்தோடனே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் அந்த ரேடியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, சூரிய ஒளியிலிருந்து வந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது அதை வந்து பஸ்பம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வளரல, அப்படியே வந்து டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. இதிலிருந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் செடியை வளர வச்ச நாடு அப்படின்னா அதை வந்து சைனா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. ஏன்னா அங்கே செடி அப்படிங்கிறது முளைக்குது அப்படின்னா எல்லா காரணிகளும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க. அதாவது கண்டிப்பாக தண்ணி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா தென்துருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஐஸாக மாறி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே போனோம் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறத அதிலிருந்து எடுத்துக்க முடியும், தண்ணி அப்படிங்கிறத அதிலிருந்து பிரித்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து ஒரு லூனா சிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போனால் நம்ம வீடு கட்டணும் இல்லையா, அதுக்கான மூலப்பொருள்கள்லாம் எங்கிருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நிலவில் எந்த மாதிரியான மண் வந்து இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மண்ணை வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி தான் சாங்கே 516 அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. அதாவது மிட் 2020 வந்து சாங்கே 5ம் 24 இந்த சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கே 6 அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.7 இந்த ரெண்டு மிஷனுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் லேண்ட் ஆகி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து வர மாதிரியான ஒரு மிஷன் தான் அந்த சாங்கே 516 அப்படிங்கிறது. இதை வெற்றிகரமாக அவங்க பண்ணி முடிக்கிறாங்க. அந்த மிஷன் அப்படிங்கிறது முடிகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்கிருந்து அந்த ரோவர் மூலியமாக 1.7 கிலோகிராம் நிலவு மண் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருது. இந்த மண்ணை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணதில் இந்த மண் மூலியமாக கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம ஒரு வீட்டை வந்து கட்ட முடியும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஆனால் வந்து இதுக்கான தண்ணி அப்படிங்கிறது தேவை இல்லையா, ஏன்னா இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த தண்ணி அப்படிங்கிறது நிலவில் இல்லாத காரணத்தினால அவங்க அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3D பிரிண்டிங் முறையை வந்து யூஸ் பண்ணி அங்கே வந்து வீடை கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிசர்ச் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. அதாவது எப்படியாவது 2035க்குள்ளே அங்கே போய் அங்கே ஒரு வீட்டை வந்து நம்ம கட்டிடணும், அதாவது லூனா சிட்டி அப்படிங்கிறத அங்கே கட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே அங்கே வந்து வீட்டையெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அங்கே கண்டிப்பாக வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான தண்ணிகள் தேவைப்படும். அதுக்கப்புறம் அங்கே ஆக்சிஜன், மக்கள் இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே ஆக்சிஜன்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் அங்கே மூலப்பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக மிகப்பெரிய அளவில் எரிதிறன் கொண்ட, அதாவது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராக்கெட் எல்லாமே வந்து அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மனுஷங்க போனாலும் அப்படின்னா அங்கே தண்ணி தேவைகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் தேவைகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே எப்படி அங்கேயே உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இதுக்காக அங்கே போகிற ரோவர்ஸ் ஆகட்டும் இல்லை ரோபாட்ஸ் ஆகட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே எரிபொருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். இதை எல்லாமே சூரிய ஒளியிலிருந்து மட்டுமே எடுக்க முடியுமானா அதுக்கான பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டுரும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட கைகோத்து நியூக்ளியர் மூலியமா எப்படி வந்து ஒரு எரிசக்தியை உருவாக்க முடியும். ஏன்னா நியூக்ளியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி முறையில் வந்து ஒரு எரிசக்தியை வந்து உருவாக்கும் போது அது வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வெயிட் கம்மியாக மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எரிசக்தி அங்கே வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து நினைக்கிறாங்க. இதுக்காக ரஷ்யாவோட கைகோத்து சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிசர்ச் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. ஆனால் சில பேர் என்ன கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இங்கிருந்து நிலவையும் நீங்கள் வந்து போய் மாசுபடுத்த போறீங்களா, இந்த அணுசக்தி மூலியமா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலவில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் இல்லாத காரணத்தினால இந்த ரேடியேஷன் மூலியமா எந்த ஒரு மாசுபாடும் ஏற்படாது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணுசக்தியை விட்டு வேற வழியில் அதாவது ஒன்று சோலார் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி, இந்த ரெண்டு முறையில் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி அப்படிங்கிறத கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது பற்றாக்குறை ஏற்படும் சமயத்தில் இந்த அணுசக்தி தான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா சைனா அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வீடெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே 2030 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை நிலவில் கொண்டு போய் இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2030க்குள்ள மனுஷங்களையும் அங்கே கொண்டு போய் இறக்கி அங்கே எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அங்கே நிலவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். அதாவது மிகப்பெரிய அளவில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே எப்படி வந்து விவசாயம் பண்ணி அதிலிருந்து நம்ம உணவுப் பொருட்களை வந்து எப்படி எடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இங்கேருந்து அங்கே கொண்டு போக முடியாது இல்லையா, அதனால அங்கே எப்படி உணவுப் பொருட்களை வந்து தயாரிக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களையும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக 2035 நாங்கள் வந்து அங்கே ஒரு லூனா சிட்டியை வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சைனா மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இதை பார்த்துட்டு அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இல்லைங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அங்கே நாங்கள் வந்து மனுஷங்களை அங்கே வந்து கொண்டு போக போகிறோம், நாங்களும் அங்கே மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா சைனா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறான் அப்படின்னா அமெரிக்காக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்லாம் இருக்க மாட்டான். இதுக்கு ஆப்போசிட்டாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவான். அவனும் அங்கே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை உருவாக்குறேன், வீட்டை கட்டுறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன், வாழை மரத்தை நடுறேன், மாமரத்தை நடுறேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ண
பண்ணத்தான் செய்வான். ஏன்னா இவன் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து கம்முன்னு இருக்க மாட்டான் கண்டிப்பாக. ஏன்னா அவன் செவ்வாய் கிரகத்துக்கே போகிறான் அப்படின்னா நிலவில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த இவனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். ஸோ எது எப்படியாங்க கண்டிப்பாக இந்த உலக நாடுகள் எல்லாமே அதாவது பூமியில் அடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அடுத்து வேற ஒரு கிரகத்துலையும் போய் அடிச்சுக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இங்கேயே இவ்வளோ பிரச்சனைகள், அதாவது பூமியிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பார்டரு சண்டை போட்டுக்கிறானுங்க பார்டரில், அதுக்கப்புறம் வெவ்வேறு நாட்டுக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிறானுங்க. இதெல்லாம் தாண்டி நாங்கள் நிலவில் போய் பல விஷயங்களை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். டாடா பை. தேங்க்யூ.